அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய வருடம் பிறக்கிறது. புத்தாண்டு பலன் என்பது கோச்சாரத்தில் 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய நகர்வுகள், அதாவது வருட கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய பலனாகும். இந்த வருடம் 4 பிரம்மாண்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுகள் முழுவதுமாக பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு எவ்வாறு அமைகிறது என்று பார்த்து அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்று நாம் தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். சிம்ம ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்தரம் நட்சத்திரம் 1 பாதம் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது சிம்ம ராசியாகும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மனரீதியாக சற்று குழப்பங்களும் பயங்களும் அதிகமாக இருக்கலாம். இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த கண்டகச்சனியினால் அதிகப்படியான மன உளைச்சல்களையும் அதிகப்படியான தொந்தரவுகளையும் சந்தித்து கொண்டிருந்தோம். இந்த வருடம் வேறு சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறாரே, இதனால் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் பயங்கள் ஏற்படுமோ என்ற மனரீதியாக ஒரு கவலையும் வெறுமைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். 10ஆவதற்கு கேது பகவானும் ஜென்மத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறாரே, இன்னும் அதிகப்படியான தொந்தரவுகளை இந்த வருடம் சந்திக்க வேண்டுமோ என்ற பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாக அஷ்டமச்சனியை நினைத்து அனைவரும் பயப்பட தேவையில்லை. உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள், அதாவது ஆயுள் ஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆயுளுக்கு பெரிய தோஷங்கள் நிச்சயம் இருக்காது. ஏனென்றால் ஆயுளுக்கு காரக கிரகம் சனி பகவானாகும். அதனால் ஆயுள் சார்ந்த பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்திற்குள் சனி பகவான் செல்லும் பொழுது உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில், அதாவது மீனராசியினுள் செவ்வாய், பிறப்பு காலக சூரியன் போன்ற கிரகங்கள் இருந்து அங்கே சனி பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். அதுவே உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் மீனராசியினுள் பிறப்பு காலக குரு, சுக்கிரன், புதன் இருந்து அங்கே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய உயர்வுகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் நிச்சயம் ஏற்படுத்துவார். அதனால் பொதுவாக அஷ்டமச்சனி வருகிறதே என்று சிம்மராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வருடம் எந்த விஷயத்திலும் சற்று நேர்த்தியுடன் நயமாக ஒரு காரியங்களை ஏற்று செயல்படுத்தும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இதுவரை உங்களது குடும்பஸ்தானத்திலிருந்து பல்வேறான நெருக்கடிகளை தந்து கொண்டிருந்த கேது பகவான் உங்களது குடும்பம் வாக்குஸ்தானத்தை விட்டு முற்றாக அகல்வதினால் மிகவும் நல்ல சிறப்பாகும். குடும்பம் ரீதியாக இருந்த சில பிரிவினைகள், மனப்பிரச்சனைகள் சற்று விலகும். குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு செயலாக இருந்தாலும் அதில் குடும்பத்தாருடைய ஆதரவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இதனால் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். ஆனால் உங்களது ஜென்மத்திற்குள் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒருவித விரக்தியும் ஒருவித தடுமாற்றங்களும் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படலாம். இதனால் சில தேவையற்ற விஷயங்களை, அதாவது வார்த்தைகளை யதார்த்தமாக பேசக்கூடிய, விரக்தியாக பேசக்கூடிய சூழல்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் பெரிய பாதிப்பில் ஒன்றுமில்லை. மனரீதியாக எந்த விரக்தியும் மேற்கொள்ளாமல் எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற முழு நம்பிக்கையோடு சிம்ம ராசிக்காரர்கள் செயல்படும் பொழுது ஜென்ம கேதுவினால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நிச்சயம் இருக்காது. கல்வி கற்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இந்த வருடம் நல்ல சிறப்புகளை தரக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும். கல்வி ரீதியாக இருந்த மந்தத்தன்மைகள், சில பய உணர்வுகள் விலகும். ஏனென்றால் உங்களது ஜென்மத்தை பார்த்து கொண்டிருந்த சனி பகவானுடைய பார்வை முற்றாக விலகுவதும், உங்களது வாக்குஸ்தானத்தில், அதாவது உங்களது படிப்பஸ்தானத்திலிருந்து கேது பகவானும் முற்றாக விலகுவதினால் கல்வியில் நல்ல ஆளுமையுடன் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். சில மறதி குணங்கள் விலகும். எதையும் தன்னம்பிக்கையுடன் அணுகக்கூடிய சாத்தியங்களும், கல்வியின் மீது ஆர்வங்களும் அக்கறைகளும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு சூழல்கள் உருவாகும். உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமாகும். அதாவது இளம் வயதினர் தேவையற்ற ஃபாஸ்ட்ஃபுட் போன்ற தூரித உணவுகளை தவிர்ப்பதும், அடிக்கடி ஹோட்டல்களில் சென்று உணவு அருந்துவதை தவிர்ப்பதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நன்மை அடையும். இல்லை என்றால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகளால் கல்விகள் பாதிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதனால் தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பது நலமாகும். தனியார் தொழில், உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்களையும் ஜென்ம கேதுவினுடைய தாக்கங்களையும் நிச்சயம் நிவர்த்தி செய்வார்.
கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள், அடிக்கடி இடமாறுதல் சார்ந்த தொந்தரவுகள், மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்கள், சில ஈகோ சார்ந்த பிரச்சனைகளால் நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இவையாவும் இனி விலகும். தொழில் ரீதியாக சிறப்புடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சாதகமான உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக சற்று விழிப்புடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். ஜென்மத்தில் உள்ள கேது பகவான் சற்று பிடிவாதத்தையும் மந்தத்தன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் முடிந்தவரை தேவையற்ற சிறு சிறு விஷயங்களுக்கு பிடிவாதத்தை தவிர்த்து எந்த செயல்களை எப்படி செய்யலாம் என்று உங்கள் நலம் விரும்பிகளிடம் கேட்டு ஆலோசனை செய்து அதன் மூலமாக தொழில் செய்வது மிகவும் அவசியமாகும். முடிந்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய மிஷினரிகளிலேயே பணி செய்வது, அதற்குண்டான பணிகளையே வாங்கி தொழில் செய்வது அவசியமாகும். அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள் என்று புது மிஷினரி வாங்குவதற்காக சிலர் கடன் வாங்கி அதிக முதலீடுகளை செய்யாமல் இருக்கக்கூடிய வேலைகளை மிகவும் சிறப்பாக செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சுயதொழிலில் நல்ல வளர்ச்சிகளை பெறலாம். அதேபோல சுயதொழில் ரீதியாக சற்று அலைச்சல்கள் உண்டானாலும் அதற்கேற்ற லாபங்களும் உயர்வுகளும் உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அரசுத்துறை ரீதியாக மிகுந்த தெளிவுடன் மிகுந்த நம்பிக்கையுடன் நீங்கள் பணி செய்வது அவசியமாகும். குறிப்பாக அன்றன்றைக்குண்டான பணிகளை அன்றே செய்வதும், அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்ட இடத்தில் கையெழுத்து போடாமல் அவற்றை சிறு சோர்வுகளை பார்க்காமல் நன்றாக படித்து கையெழுத்து போடுவதும், முடிந்தவரை பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் ஜாமீன் கையெழுத்து போடாமல் நீங்கள் செயலாற்றும் பொழுது அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை. அதே போல் இந்த இடமாறுதல் சார்ந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் முன்பே நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு நல்ல உயர்வுகளை உருவாக்கும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடன் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய சாதகமான சூழல்கள் உருவாகும். மன ரீதியாக நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட இன்னல்கள் நிச்சயம் இந்த வருடம் இருக்காது. வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்களுக்கு சற்று சாதகமான உயர்வுகளும் நம்பிக்கைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை மிக வலிமையுடன் 5ஆம் பார்வையாக பார்ப்பது உன்னதமான சிறப்பாகும். அதனால் தொழில் ரீதியாக நல்ல சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காலதாமதமின்றி வெற்றியடையக்கூடிய சாதகமான சூழல்களும் உருவாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் அங்கிருந்து உங்களது புத்திரஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்ப்பதும் மிகவும் நல்ல சிறப்பாகும். அதனால் இந்த வருடம் குழந்தை பேறு கிட்டக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயங்கள் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற காலகட்டங்களில் நிகழக்கூடிய சாத்தியங்கள் நிச்சயம் உண்டு. அதனால் வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானும் உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானும் மிகவும் சாதகமாக செயலாற்றுவதினால் விரைவில் இந்த வருடம் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய சூழல்கள் மிக மிக அதிகம். இதுவரை திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்குள் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது மட்டுமின்றி உங்களது 7ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்ப்பது அற்புதமான விஷயமாகும். அதனால் இந்த வருடம் தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நெடுங்காலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையினாலும் சிறு சிறு குழப்பங்களாலும் திருமணம் தடையற்பட்டு கொண்டே இருந்தவர்கள் நம்பிக்கை இழக்காமல் இந்த வருடம் நீங்கள் தீவிரமாக திருமணம் சார்ந்த வரனுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக மிக அதிகம். சிம்மராசிக்காருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறையை செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானும் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவானும் இரவு நேர பயணங்களை நீங்கள் முற்றாக தவிர்ப்பது அவசியமாகும். அவசியம் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டு என்றால் ஆக்டிங் டிரைவர்களை நியமித்து நீங்கள் டிராவல் செய்வது அவசியமாகும். முடிந்தவரை ட்ரெயின், பஸ்ஸுகளில் பயணம் செய்வது மிக சிறப்பாகும். அதே போல தேவையற்ற உணவு பதார்த்தங்களை முற்றாக தவிர்ப்பது நலமாகும். ஏனென்றால் கால் மூட்டிற்கு அதிபதியான சனி பகவான் ஆகும். அதே போல கலப்பட கிரகமான கேது பகவானும் உங்களது ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அவ்வப்போது சிறு சிறு கலப்பட உணவுகளால் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையாகும். பொதுவாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் கிரகபலன்கள் சற்று சாதகமாக செயலாற்றுவது உன்னதமான விஷயமாகும்.
அஷ்டமச்சனி வருகிறதே என்று பொதுவாக பயப்பட தேவையில்லை. ஒரு சில விஷயங்களில் மிகவும் நேர்த்தியுடன் மிகவும் கவனமாக செயலாற்றும் பொழுது உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு தேடி வரும். ஜென்மத்தில் உள்ள கேது பகவான் அவ்வப்போது விரக்திகளை ஏற்படுத்தினாலும் பெரிய சோர்வுகளோ பயங்களோ உங்களுக்கு நிச்சயம் இருக்காது. அதே போல் இந்த காலகட்டத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரக திருக்கோவிலுக்கு தவறாது சனிக்கிழமை நாளன்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து நவகிரக திருக்கோவிலில் 15 நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பியுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் புதிய நம்பிக்கைகளும் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம்.